முன்னாள் மெதடிஸ்ட் திருச்சபையின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு சபை போதகருக்கும் சபை மக்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆலயம் 25 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஏவுதல் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆலயத்தை கட்டி முடிக்க தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். இன்று சபை மக்கள் நீங்கள் அனைவரும் கூடி ஆராதத்தை கண்டு ஆராதத்தை பார்க்கும் பொழுது என் உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்னாள் மெமோரியல் மெத்தடிஸ்ட் திருச்சபையின் வெள்ளி விழா கொண்டாடும் திருச்சபையின் மக்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. வேதத்தின்படி இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும் என்ற வேத வாக்கின்படி இந்த ஆலயத்திலிருந்து செய்யப்பட்ட எல்லா ஜெபங்களும் எல்லா விண்ணப்பங்களும் பதில் கிடைத்துள்ளது. இந்த ஆலயத்தின் இம்மட்டும் இந்த ஆலயத்தில் ஊழியம் செய்த ஒவ்வொரு போதகர்களும் இந்த திருச்சபைக்கு தூண்களாக இருந்திருக்கிறார்கள். இனியும் ஆண்டவர் வருகை மட்டும் இந்த ஆலயத்தின் மூலம் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த தேவன் தாமே அருள் புரிவாராக. நேர குறைவின் நிமித்தம் எல்லா போதர்களையும் செய்த அனைத்து அருட்பணிகளையும் கூற முடியாவிட்டாலும் ஒரு சில காரியங்களை மட்டும் கூறுகிறோம். நாங்கள் இந்த சபைக்கு குடும்பமாக 2002ஆம் ஆண்டு முதல் வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த ஆலயத்தில் முதல் சந்தித்தது பாஸ்டர் இஸ்ரவேல் ராஜன் அவர்கள். பாஸ்டர் இஸ்ரவேல் ராஜன் அவர்கள் ஆலயத்துக்கு நேரத்துக்கு முன்பாகவே வந்து ஜெபத்தில் தரித்திருப்பார். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருந்தார்கள். எங்கள் மகள் திருமணத்தின் போது எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்து எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டார்கள். அடுத்ததாக பாஸ்டர் வினோத் ராஜா அவர்கள் இங்கு வந்தார்கள். அவர்களுடைய செய்தி மிகவும் ஆழமாக இருக்கும், எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. என்னை முதலில் ஆலயத்தில் செய்தி கொடுக்க உற்சாகப்படுத்தியவர் இந்த பாஸ்டர் வினோத் ராஜா அவர்கள். அன்று ஆரம்பித்தது கர்த்தர் இன்று வரை நடத்தி வருகிறார். அடுத்ததாக ஆலயத்துக்கு வந்தது பாஸ்டர் சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள். பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர், சிறந்தவர். சகோதரர்கள் போலவே நாங்கள் இருந்தோம். என்னை செய்தி கொடுக்க உற்சாகப்படுத்தி செகண்ட் சண்டே காலையில் செய்தி கொடுக்க செய்தார். அவர் அக்கவுண்ட்ஸ்லாம் மிகவும் கிளியராக ஒவ்வொரு மாதமும் மாத கணக்கு கொடுத்து விடுவார். செய்தியும் மிக திறமையாக கொடுப்பார்கள். அவர்கள் குடும்பமாக ஆராதனை செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அடுத்ததாக வந்தது பாஸ்டர் டேவிட் மோகன்ராஜ் அவர்கள். அவர்களும் குடும்பமாக கர்த்தரை ஆராதிப்பதில் சிறந்தவர்கள். ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த சபையில் ஒரு தனி பாஸ்டரேட்டாக ஏற்படுத்தியவர் இந்த பாஸ்டர் அவர்களே. அது மாத்திரமல்ல, சோஷியல் ஒர்க்கில் எல்டர்ஸ் ஹோம் சபைக்கு நாங்கள் எல்டர்ஸ் ஹோம் சபையாக சென்று அவர்களை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தி நாங்கள் வந்தோம். இது பாஸ்டர் டேவிட் மோகன்ராஜ் அவர்கள் செய்தது. இப்பொழுது இருக்கும் எங்கள் சபை குரு பாஸ்டர் ஆண்ட்ரூ சிதம்பரம் அவர்கள் இப்பொழுது எங்களுக்கு அநேக காரியங்களிலே எங்களை ஊக்குவித்து கொண்டு வருகிறார். விசேஷமாக சபையின் மேலே வெதரிங் கோர்ஸ் போடப்படாமல் இருந்தது. இவர் மிகவும் முயற்சி எடுத்து மேலிடத்தில் பேசி இதை சிறப்பாக முடித்து கொடுத்தார். 25 ஆண்டுகளாக செய்யப்படாத இந்த வேலை இவர்கள் செய்து முடித்தார்கள். இன்னும் அநேக மாற்றங்களை இவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். இவருடைய செய்தியில் சரித்திர குறிப்புகளோடு கூட செய்தி கொடுப்பார்கள். பாஸ்டர்மா அவர்கள் சபை மக்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்தி எல்லா சபை காரியங்களிலும் பங்கு பெற செய்வார்கள். இவர்கள் பிள்ளைகளும் சபை காரியங்களில் உற்சாகமாக ஈடுபடுவார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட டிஎஸ் மார்களுக்காகவும் பிஷப் ஐயாவுக்காகவும் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுடைய ஆலோசனையின்படியும் அவர்களுடைய நடத்துதலின்படியும் நம் ஆலயம் வளர்ந்து வருகிறது. அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வெள்ளி விழாவை
காணும் நாம் கர்த்தருக்கு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போமாக. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அன்னார் மெமோரியல் மெதடிஸ்ட் திருச்சபையினுடைய வெள்ளி விழா ஆண்டில் உங்களோடு கூட இந்த சபையாரோடு கூட ஒரு ஆண்டு பணிபுரியும்படியாய் கடவுள் கொடுத்த இந்த கிருபைகளுக்காக முதலாவது நன்றி சொல்கிறேன். முதலாவது இந்த ஓராண்டு இந்த சபையில் என்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், இது ஒரு வேதத்தின் மீது ஜபத்தின் மீது தாகம் கொண்ட ஒரு சபையாக இருக்கிறது என்று சொல்லலாம். எப்பொழுது நாம் ஜபத்துக்கு அழைத்தாலும் சரி, எப்பொழுது வேத ஆராய்ச்சி வைத்தாலும் சரி, மக்கள் உற்சாகத்தோடு கலந்து கொள்கிறார்கள். வேத வினாடி வினா போட்டிகளிலேயும் அதிக ஆர்வம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம், ரொம்பவும் அதிக மகிழ்ச்சியை நாங்கள் அடைகிறோம். இன்னுமாக இந்த சபையை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், இது ஒற்றுமையும் ஐக்கியமும் நிறைந்த ஒரு சபையாக இருக்கிறத பார்க்கணும். ஒரு குடும்பம் என்கின்ற ஒரு உணர்வோடு இந்த சபை மக்கள் எல்லாரும் எந்த ஒரு காரியம்னாலும் ஒரு குடும்பமாய் குழுவாய் இணைந்து செயலாற்றுகிற ஒரு பணி. யாரும் தனித்து செயலாற்றாமல் அனைத்தையும் ஆலோசனை செய்து செய்கிற ஒரு சபையாக இருக்கிறத பார்க்கணும். அடுத்து இந்த சபையை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், இந்த சபையில நான் ஊழியம் செய்த போது இந்த ஜனங்களுடைய ஒத்துழைப்பும் ஒரு கோஆர்டினேஷன் சிறப்பாக இருக்கிற ஒரு சபையாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியும். இந்த ரெனோவேஷன் ப்ராஜெக்டின் போது உண்மையாகவே இந்த சபையார் உற்சாகமாக 2 லட்சம் ரூபாய் வரை அவர்கள் கொடுத்தார்கள். அநேகர் 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அநேகர் உற்சாகத்தோடு கொடுத்தார்கள். இந்த சபையினுடைய கட்டுமான பணியில அநேகர் என்ன செய்கிறார்கள், உண்மை உத்தமாய் அவர்கள் கொடுத்தார்கள், ஜெபித்தார்கள். அதிகமாக போதகரை உற்சாகப்படுத்தினார்கள். அன்புடன் போதகரை உபசரிக்கிற ஒரு சபையாய், போதகரை உற்சாகப்படுத்துகிற ஒரு சபையாய், இல்ல ஜப கூட்டங்களில் எல்லாம் அனைவரும் இணைந்து ஒரு ஐக்கியத்துடன் ஒரு குடும்பம் என்கிற உணர்வோடு அவர்கள் உற்சாகத்தோடு பாடுபடுகிற ஈடுபடுகிற ஒரு அந்த ஐக்கியத்தை நான் அதிகமாக என்ன செய்தேன், நான் பார்த்தேன். அது மாத்திரமல்ல, இந்த சபை ஒரு அறிவில் தேர்ந்த வேதத்தினுடைய ஆழத்துல வளர்ந்த ஒரு சபையா இருக்கிறதுனால நானும் என்னால் முடிந்த அளவு இந்த தேவ செய்திகளை அவர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஆழமாய் முடிந்த அளவுக்கு நானும் என்ன செய்கிறேன், கொடுப்பதற்கு பிரயாசப்படுகிறேன். இன்னும் அதிகமான சத்தியங்களை இவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் உண்மையாகவே என்ன செய்கிறேன், நான் விரும்புகிறேன். உண்மையாக இந்த சபையில் ஒரு ஆண்டு ஊழியம் செய்தது ஒரு அநேக ஆண்டுகள் ஊழியம் செய்தது போன்ற ஒரு திருப்தியையும், அநேக ஆண்டுகள் மக்களோடு பழகினது போன்ற ஒரு ஐக்கியத்தையும், ஒரு அற்புதமான ஒரு உறவையும், தேவனுக்குள்ளான ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்ததை என்னால் என்ன செய்ய முடியும், இந்த சபையில உணர முடிகிறது. உண்மையாகவே இந்த சபையில இந்த ஓராண்டு ஊழியம் செய்ய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. அருமையான பிஷப் ஐயாக்காய் நன்றி. EDS ரத்ன ஐயா அவர்கள் உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த இடத்துல என்னை ஒரு பொறுப்பாய் கொடுத்து இந்த ஊழியத்தை செய்வான் என்று சொல்லி என் மேல் ஒரு நம்பிக்கை வைத்து இங்கே பணியமர்த்தினார்கள். உண்மையாகவே என்னால் முடிந்த அளவு இந்த ஒரு ஆண்டுல இந்த சபைக்காக நான் உழைத்திருக்கிறேன். வருகிற நாட்களில் இன்னும் இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக பெரிதுமாக உழைக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் சித்தமானால் இந்த டிசம்பர் முடிவதற்குள்ளாக ஒரு நல்ல ஒரு நாளில இந்த கொரோனா தாக்கம் குறைந்த பின்பு இந்த வெள்ளி விழா ஆண்டை நாம் நிச்சயமாக விமர்சையாக கொண்டாடுவோம். கர்த்தர் நமக்கு எல்லா அனுகிரகமும் தருவார். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது எனக்கு துணைவியார் அவர்கள் என்ன செய்வார்கள், வாழ்த்து செய்தி சொல்வார். இதோ சகோதரன் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் இன்பமுமானது. வெள்ளி விழா காணும் அன்னார் நினைவு சபை இறை மக்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். 25 வருடங்களாக ஆண்டவர் திருச்சபையை நடத்தி வந்ததற்காகவும் பல ஊழியர்களை கொண்டு சிறப்பாக செயல்படத்தக்கதாகவும் நன்றி செலுத்துகிறேன். இப்பாதையில் எங்கள் குடும்பத்தையும் இணைந்து செயல்பட செய்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இச்சபையில் நான் பெற்ற சிறந்த அனுபவம் என்னவென்றால், வயது முதிர்ந்தவர்களும் பெரியவர்கள் கூட மிகவும் அன்புடனும் அனுசரணையுடனும் எங்களிடம் அன்பு பாராட்டி வருகின்றனர். மேலும் ஆவிக்குரிய காரியங்களில் அதிக ஈடுபாடும் ஒத்துழைப்பும் கொடுத்து ஒரு சிறந்த
முன்மாதிரியான மக்களாக இவர்கள் திகழ்கிறார்கள். இது என்னை ஊழியத்தின் பாதையில் உற்சாகத்தோடு ஈடுபட உதவுகிறது. சிறுவர்கள், வாலிபர்கள் வயது வித்தியாசமின்றி தங்களில் ஒருவராக பாவித்து எங்களிடம் அன்பு காட்டி பாசத்துடனும் பழகுகிறார்கள். இப்படிப்பட்ட சிறந்த தேவனுடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் ஊழியம் செய்வதற்கு, சேவை செய்வதற்கும் வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றும் பேராயர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நம் மறை மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் இதயத்தில் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கே சகல மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் மேரி ஸ்டான்லி பேசுகிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்தினால இந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சில் 25 வருடங்கள் கர்த்தர் கிருபையாய் கடந்து வரும்படியாக கிருபை தந்தார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த ஆலயத்திலிருந்து அநேக ஊழியக்காரர்கள் இந்த இடத்துல வந்து பணி செய்தாங்க. அநேக ஊழியக்காரர்கள் நல்ல ஒரு மேய்ப்பர்களாக இருந்து எங்களை வழிநடத்தி வந்தாங்க. ஒவ்வொரு போதகரும் ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து எங்களை வழிநடத்தினபடியினால இத்தனை வருடங்கள் இந்த ஆலயத்தில் அநேக நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அனுபவிக்கும்படியாக, விசேஷமாக கர்த்தருக்குள்ளாக நானும் பிள்ளைகளும் வளரும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். விசேஷமாக ஒவ்வொரு போதகரும் ஒரு ஊழியக்காரராய் மாத்திரமல்ல, நல்ல மேய்ப்பர்களாய் இருந்து எங்களை வழிநடத்தி வந்தாங்க. முதலாக சார்ல்ஸ் பாஸ்டர், அப்புறம் பி இமானுவேல் பாஸ்டர், பால் சிங் பாஸ்டர், அப்புறம் வினோத் பாஸ்டர், இஸ்ரேல் பாஸ்டர், மோகன்ராஜ் பாஸ்டர்னு சொல்லி அநேக ஊழியக்காரர்கள் எங்களுக்கு கர்த்தர் மூலமாக அனுப்பி தந்தார். இந்த மெத்தடிஸ்ட் மூலமாக வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் எங்களை அதிகமாய் கர்த்தருக்குடைய வசனத்தில் வளரவும், ஜீவனுள்ள பாதையில் வளரவும் எங்களை வழிநடத்தினாங்க. அவங்க வசனத்தினால மாத்திரமல்ல, அவருடைய கிரியையினாலும் கூட எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி வந்தாங்க. அநேக காரியங்களை ஒவ்வொரு ஊழியக்காரர்களிடத்துல நாங்கள் கற்றுக்கொண்டோம். பால் சிங் பாஸ்டர் இருக்கும் பொழுதெல்லாம் அவருடைய குடும்பமாக எங்களுக்கு அநேக நன்மையான காரியங்களை எங்களுக்கு போதித்து வந்தாங்க. அந்த நாட்களிலும் கூட என் கணவர் மரித்து போன நாட்களில் என் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருந்தாங்க. இப்போ ஜோயல் கூட 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத வேண்டியிருந்துச்சு. அந்த நாட்களிலும் கூட பாஸ்டர் அம்மா அவனுடைய குடும்பத்தாரும் அவனுக்கு அதிகமாக அவனுக்கு சொல்லி கொடுத்து, அவனுக்கு ஆறுதல் படுத்தி, அவனுக்கு ஒரு சின்ன ஒரு சிக்னஸ்னா கூட உடனே ஒரு கஷாயம் வச்சு கொடுத்துருவாங்க. பாஸ்டருடைய அம்மாவும் கூட அவ்வளோ உதவி செய்வாங்க. இந்த குடும்பத்தார் ஒரு ஊழியக்காரர்களாய் மாத்திரமல்ல, நல்ல மேய்ப்பர்களாய் இருந்து எந்தெந்த சமயங்களில் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் அநேகம் உண்டு. அப்படி சார்ல்ஸ் பாஸ்டர் இருந்தாங்க, அவங்களும் கூட அருமையாக எங்களை வழிநடத்தி சென்றாங்க. இஸ்ரேல் பாஸ்டர் வந்தாங்க, அவங்களும் கூட அருமையாக எங்களை வழிநடத்தி வந்தாங்க. அவர்களெல்லாம் கூட எந்தெந்த சமயத்தில் எப்படி உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை எல்லாம் அவர்களிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். என் மகளும் கூட ஒரு தடவை மிகவும் வயிற்று வலியினால கஷ்டப்பட்டா. இப்போ மருத்துவமனையில் கொண்டு போகும்போது கூட அவங்களுக்கு அப்பண்டிஸ் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க. நானும் இஸ்ரேல் பாஸ்டர் உடனே ஓடி வந்தாங்க, வந்து சொன்னாங்க அப்படியெல்லாம் உடனே பண்ணக்கூடாதுக்கா, ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எங்களை ஆறுதல் படுத்தி வந்தாங்க. கடைசியில் கர்த்தர் ஒரு ஆப்ரேஷன் இல்லாதபடி நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தார்கள். ஏற்ற வேளையில நல்ல ஒரு மெய்ப்பர்களாக ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்படியே ஒரு முறை எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அம்மை போட்டுருச்சு, 3 பேருக்கும் அம்மை போட்டுருச்சு. அந்த நேரத்தில் கூட இஸ்ரேல் பாஸ்டர் அந்த நாட்களில் சமைத்து கொண்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் 2 சின்ன பிள்ளைங்க தான். ஆனாலும் கூட அந்த நாட்களில் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாதபடி நல்ல ஒரு மேய்ப்பர்களாக இருந்து எங்களை வழிநடத்தி வந்தாங்க. இப்படியாய் ஒவ்வொரு போதகரும் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. வெறும் வேதத்தை மட்டும் போதித்துட்டு போகாதபடி
வேதத்தின் உரிய காரியங்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி அவங்க நடந்து காட்டினாங்க. இப்படிப்பட்டதாய் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் வினோத் பாஸ்டருடைய குடும்பங்களும் எங்களை துக்கமான நேரங்களில், கஷ்டமான நேரங்களில் வீடுகளில் இருந்து எங்களோடு பேசி எங்களுக்கு அன்பு பாராட்டி வருவாங்க. ஏற்ற வேளையில் ஏற்ற உதவிகளை செய்வாங்க. பால்சிங் பாஸ்டர் கூட பிள்ளைகளுக்கு அட்மிஷன் முதற்கொண்டு ஸ்கூல் அட்மிஷன்லேருந்து எல்லா காரியத்திலையும் உதவி செய்வாங்க. டேவிட் மோகன்ராஜ் அம்மா அவங்க கூட எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ஜாக்லின் பாஸ்டர் அம்மா கூட நான் இப்போ என் மகளுக்கு திருமணம் முடிந்திருந்தது. இப்போ சில நாட்களில் எனக்கு ரொம்பவும் வேதனையாக இருக்கும். அந்த நாட்களில் வீட்டுகளில் வந்து எங்களோடு இருந்து எங்களை ஆறுதல் படுத்தி என்னோடு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆறுதல் படுத்துவாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே கூட வருவாங்க. எனக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அப்போ கூட ஜாக்லின் பாஸ்டர் அம்மா என் கூடயே மருத்துவமனைக்கு வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. அப்படி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஊழியத்தோடு மாத்திரம் ஏதோ வசனத்தை போதித்தோம் என்று சொல்லி போய்விடவே இல்லை. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் நல்ல ஒரு மெய்ப்பர்களாக எங்களை வழிநடத்தி வந்தாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நான் மிகுந்த ஒரு குடும்பமாக எங்களை வழி நடத்தினாங்க. ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், இந்த மெத்தடிஸ்ட் ஊழியக்காரர்களும் அநேகர் வந்து இந்த ஆலயத்தை தாங்குவாங்க. அநேக ஊழியக்காரர்கள் இப்படியாக அவர்களுடைய செயல்களின் மூலமாக எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் மிகவும் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இங்கே இருந்தபடியினால தான் நாங்கள் தொடர்ந்து இந்த 25 வருடங்களும் குடும்பமாக நாங்கள் இருந்து என் பிள்ளைகள் சிறுவர்களாய் இங்கே இருந்து இங்கே வளர்ந்து திருமணமாகி பேர பிள்ளைகளோடு குடும்பமாக நாங்கள் இங்கே ஆலயத்திற்கு நாங்கள் இன்னும் இந்த ஆலயத்தில் தரித்திருக்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். எங்கள் இடத்துல ஒரு அருமையான ஆலயத்தை கட்டளையிட்டு கொடுத்தார். அருமையான இந்த ஆலயத்திற்காக நாங்கள் மிகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தின் 25 வருடங்கள் கடந்து வந்ததற்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான நல்ல ஆலயத்தையும் நல்ல மெய்ப்பர்களையும் நல்ல ஒரு ஸ்தாபனத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமேன். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து மிஸ்ஸஸ் இந்திரா தேவராஜ் பேசுகிறேன். 25th சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் நம்ம சபையை இம்மட்டும் நடத்தி வந்தார், இம்மட்டும் பாதுகாத்தார். நான் வந்து 10 வருஷமாக இந்த சர்ச்சுக்கு வரேன். அன்னாள் மெத்தடிஸ்ட் சர்ச் வந்து பெரிய ஆசீர்வாதமான எனக்கு ஒரு சபையாக இருக்குது. அது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய கிருபை. ஏன்னா பக்கத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் எங்கள் சர்ச் இருக்குது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு. எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே தான் அது இருக்குது. அதனால் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் எனக்கு. எல்லா மீட்டிங்ஸும் அட்டன் பண்ண கடவுள் கிருபை செய்கிறாரு. அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். முதல்ல நான் 2010 இந்த சர்ச்சுக்கு வந்தேன். அப்போ வந்து பாஸ்டர் சார்ல்ஸ் வெஸ்லி, குயினியும் வின்சி ரூபி அந்த ஃபேமிலி இருந்தாங்க. அருமையான பாஸ்டர். அவர் வந்து நல்லா எப்பவும் ஜெபத்தில் அவ்வளோ வேர்டு தான் சொல்லுவார். வேர்டு சொல்லி ரொம்ப நல்ல ஊழியம் பண்ணாங்க சார்ல்ஸ் பாஸ்டர். அதுக்கு பிறகு பாஸ்டர் டேவிட் மோகன்ராஜ் பாஸ்டர் வந்தாங்க. ஜாக்லின்னு 2 பிள்ளைங்களும். அவரும் ஒரு தாழ்மையான ஒரு பாஸ்டர். ரொம்ப அருமையான ஊழியம் செஞ்சோம் நாங்கள் எல்லாரும். என்னென்னா இந்த சர்ச் வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக பாஸ்டர் ஃபேமிலி, நம்ம சின்ன காங்கிரிகேஷனாக இருந்தாலும் அது ஒரே ஒற்றுமையாக, ஒரே மனமாக, ஒரே ஐக்கியமாக இந்த சபையில் நாங்கள் வந்து இந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கடவுள் கிருபை செய்தார். அது ஒரு பெரிய கடவுளுடைய கிஃப்ட்டு தான் அது. இப்போ கடைசியாக பாஸ்டர் ஆண்ட்ரூ சிதம்பரம் வந்திருக்கிறாங்க எங்களுக்கு. ரேச்சலும் 2 பிள்ளைகளும் அவங்க எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இந்த லாக்டவுன் பீரியடுக்கு பிறகு கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்வார். சபையில் ஒரு பெரிய எழுப்புதல் வரும், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பீரியடில் நம்ம அதிகமாக ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை இயேசுவை மாத்திரம் பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்? அவருடைய ஓட்டத்தை ஓடணும். அவருடைய பரம ராஜ்யத்துக்கு இன்னும் அநேகரை நம்ம சேர்க்கணும். அதுதான் அவருடைய வாஞ்சை, தேவனுடைய வாஞ்சை. நம்ம செய்வோம். அதற்காக நான் இந்த சபைக்காக நான் தேவனை துதிக்கிறேன்.
தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் தேங்க் பண்ணுறேன். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். அல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி. லைஃப்பில் வந்து எல்லாமே பிளெஸ்ஸிங் தான். கடவுள் கொடுத்த பேரண்ட்ஸ்லேருந்து ஹஸ்பண்ட், ஃபர்ஸ்ட் டாட்டர் எல்லாமே பிளெஸ்ஸிங் தான். பட் ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோடய செகண்ட் டாட்டரை தான் நான் ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்காக நினைப்பேன். ஏன்னா அவள் வந்து 7 வருஷம் என்னோடய கண்ணீரில் பிறந்த குழந்தை. 7 வருஷம் வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு எனக்கு தெரியல, பட் செகண்ட் பேபிக்கு வந்து நான் வந்து பயங்கர போராடி தான் அந்த குழந்தைய நான் கிஃப்டாக எனக்கு கொடுத்தாரு கடவுள். பயங்கர போராட்டம். வருவாளா வரமாட்டாளான்னு கூட எனக்கு தெரியல. கடைசியில் வந்து ஃபெடப் ஆகிட்டோம். இனி இருக்காது, நமக்கு ஒரு குழந்தை தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த டைமில் கர்த்தர் வந்து எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங்காக அவளையும் கொடுத்தாரு. அதுக்கு வந்து கர்த்தருக்கு கோடி நன்றிகள். செகண்டாக நான் என்ன ஃபீல் எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங்னு நான் நினச்சது அப்படின்னா, என்னோடய ஜாப் தான். ஆஃப்டர் 10 இயர்ஸ் கேப்பில் எனக்கு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 10 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு, இனி உனக்கு யார் வேலை தருவா, இப்படியெல்லாம் நிறைய பேர் எனக்கு பேசினாங்க, நிறைய பேர். அப்போ வந்து இனி வயசாக போயிட்டே இருக்குது, சின்ன பசங்களை எடுப்பாங்களா உங்களை எடுப்பாங்களா, இப்படிலாம் நிறைய கேள்விகள் நான் என் காதால் கேட்டேன். அப்போ வந்து எனக்குள்ளே பயங்கர போராட்டம். ஏசப்பா எனக்கு வேலை வேணும், என் பிள்ளைங்களை நான் வேலைக்கு என் ஸ்கூலுக்கு அனுப்பினப்போ நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன். என் ஹஸ்பண்டுக்கு நான் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ வந்து ஓகே எம்இ வச்சு நான் நிறைய காலேஜஸ் ட்ரை பண்ணேன். பட் ஸ்டில் எனக்கு அது எல்லாமே கிடைக்கல. பிகாஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே ரொம்ப ரெசிஷனில் போயிட்டு இருந்ததுனால எனக்கு அதில் எதுவுமே எனக்கு ஹோப் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஷிஃப்ட் ஓவர் பண்ணலாம், பிஎட் பண்ணலாம், ஸ்கூல்ஸ்லையாவது போயிடலாம், பிள்ளைங்களோட வரலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ வந்து அதுக்கு வந்து எனக்கு ஒரு பிஎட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் வீட்டில் என்ன சொன்னேன்னா, பிஎட் எனக்கு படிக்க வைங்க அப்படி சொன்னேன். பட் அதுலேயும் நிறையா ஸ்ட்ரகிள். ஐயோ அது எதுக்கு படிக்கிறேன், எம்இ படிச்சுட்டே வேணா பிஎட் பண்ணுவானா அப்படிலாம் நிறையா பேர் கேட்டாங்க. என் வீட்லேயே எல்லோரும் கேட்டாங்க. அப்போ வந்து சரி ஓகே சரி நீ ஆசைப்பட்ட படி அப்படி சொல்லிட்டாங்க. சரி நான் படித்தேன். ஏசப்பா நான் படிக்க ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு எப்படியாவது ஒரு வேலை கிடச்சிடணும் அடுத்து அப்படி ஃபீல் பண்ணேன். அப்போ ஃபஸ்ட் இயர் முடிக்கும் போதே ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். அப்போ வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு இப்போதைக்கு மேக்ஸில் வேக்கன்சி இல்லைம்மா, இங்கிலீஷ் வேணா எடுக்கிறீங்களா அப்படி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் நோ சொல்லிட்டு வந்துட்டேன். யாரையுமே நான் கேட்கவே இல்லை, என் ஃபேமிலிலையும் யாரையும் கேட்கல, யாரும் கேட்கல, என்னால் முடியாதுன்னு சொல்லிகிட்டே வந்துட்டேன். அப்போ வந்து எல்லோரும் என்னை திட்டினாங்க, ஏன் நீ இப்படி கிடைச்ச வேலையை விட்டு வந்த, 10 இயர்ஸ்க்கு அப்புறம் உனக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம், நீ இப்படி விட்டுட்டு வந்துட்டியே அப்படின்னாங்க. சொன்னேன் நான், எனக்கு இங்கிலீஷ் என்னோடய பேஷன் கிடையாது, என்னோடய பேஷனே மேக்ஸ் தான், எனக்கு மேக்ஸ் இருந்தால் தான் என்னால் முடியும் அப்படி சொல்லிவிட்டு ஒரு வைராக்கியத்தில் வந்துட்டேன். அடுத்த வேலை கிடைக்குமான்னு தெரியல. அப்போ எனக்கு ஒரு தடவை ஜாக்லின் பாஸ்டர்மா கால் பண்ணும்போது சொன்னாங்க, நீங்கள் வந்து ஜயனில் ட்ரை பண்ணுமா, உங்களுக்கு ஏற்ற இடம் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர்மா அது பெரிய இன்ஸ்டியூஷன், எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னேன். நீ ட்ரை பண்ண உனக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அடுத்தது எனக்கு இன்டர்வியூ வந்தது ஜயன்லேருந்து தான் வந்துச்சு. அப்போ வந்து வந்த உடனே சரி ஓகே நம்ம போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் உள்ளே பயங்கர கூட்டம். ஐயோ ஏசப்பா இந்த கூட்டத்தில் எனக்கு எங்கே கிடைக்கும்னே ஒரு ஃபெய்த்தே இல்லாமல் தான் உள்ளே போனால் இன்னும் ஃபெய்த் எனக்கு லெஸ் ஆகிட்டே இருந்தது. என்னன்னு பார்த்தா 5 கிளாஸ் ரூமில் மேக்ஸ் டீச்சர்ஸ் மட்டும் உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5 கிளாஸ் ரூம் ஃபுல்லாக மேக்ஸ் டீச்சர்ஸ்க்கு இன்டர்வியூ வந்திருக்காங்க. ஐயோ ஏசப்பா அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி சும்மா நான் ட்ரை பண்ணுவோமே வந்துட்டோம். ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு ரிட்டன் டெஸ்ட் எழுதினேன். அதுலேயும் செலக்ட் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் ரவுண்ட் அன்றைக்கே டெக்னிக்கல் ரவுண்டும் நடந்தது. அதுலேயும் நிறைய பேரை ஃபில்டர் பண்ணி வெளியில் அனுப்புனாங்க. அப்போ வந்து ஏசப்பா நான் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட்
பண்ணி கொடுத்துட்டீங்க, அதுக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு ஃபெய்த்தே இல்லாமல் போனால் உள்ளே உட்காந்துருந்தது என்னோட மேக்ஸ், எனக்கு எடுத்த மேக்ஸ் டீச்சர். அங்கே அவரை பார்த்தோன்னா எனக்கு பயங்கர ஹாப்பி. அவருக்கு எனக்கு மேக்ஸில் எவ்வளோ பேஷனுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ வந்து அவர் வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு என்ன, ஓகேம்மா செலக்டட், நான் செலக்ட் பண்ணிட்டேன், நீ அப்படியே லெத்தாஜிக்காக இருந்துடாத, நெக்ஸ்ட் இன்டர்வியூ வித் சேர்மன் அப்படி சொல்லிட்டார். நீ வந்து எல்லா பேசிக்ஸையும் படிச்சுட்டு வந்துடணும் அப்படி சொல்லிட்டாரு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் அப்போ கூட பேசிக்ஸ்லாம் எடுக்கவே இல்லை, சும்மா ஏதோ ஒரு பிளாங்காக போனேன். நெக்ஸ்ட் இன்டர்வியூ கிட்டத்தட்ட 1 வீக் கழித்து தான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அப்போது போனேன். சேர்மன் இன்டர்வியூ வித் டீன் மேம் இருந்தது. கொஞ்சம் உள்ள பதட்டத்திலே தான் இருந்தேன். அவங்க கேட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு அங்கேயும் ஒரு ஃபெய்த் கம்மியாயிடுச்சு. கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு. ஸோ சார் வந்து உனக்கு வண்டி இருக்கா அது இது கேட்டாரே ஒழிய நீ செலக்டர்னு சொல்லவே இல்லை. ஸோ அப்போ நினச்சேன், ஏசப்பா என்ன இது இப்படி சொல்லிவிட்டு அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன செலக்டடாக என்னன்னு கேட்குறாங்க தெரியல எனக்கு. அப்புறம் ஒரு 2 days கழித்து ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கேட்டதுக்கு நீங்கள் செலக்டட் அப்படி சொன்னாங்க. ஸோ அது எனக்கு லைஃப்பில் நல்ல பெரிய அற்புதம். ஆஃப்டர் 10 years இப்படி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் கிடைக்கும்னு ஒரு பெரிய அற்புதம் தான். அது மட்டும். Praise be unto Lord. This is Priya on behalf of Gunalan's family. It is immense pleasure to be part of virtual celebration of our Silver Jubilee. So AMMTC we are very happy that we are part of it for 19 years. ஸோ என் பேரண்ட்ஸ் எல்லாம் சொன்னபடி இட் வாஸ் இன் மை ஏஜ் ஆஃப் 3 we stepped into AMMTC. ஸோ அங்கே உள்ள வந்து ஒரு சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து யூத்தா மாறி அண்ட் தென் வர்ஷிப் லீட் பண்ணுறதுலேருந்து ஆல் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். அவரோட ப்ரெசன்ஸை எப்பவும் நாங்கள் அங்கே வரும்போது உணர்ந்துட்டே இருந்திருக்கோம். நிறைய டைம் நாங்கள் டிட்டாச் ஆன போதும், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்த போதும், God has always lifted us and he will be lifting us, and we are here happily lifting his name high. So it's because of AMMTC that அங்க வந்த பாஸ்டர்ஸா இருக்கட்டும், எவ்வளோ பாஸ்டர்ஸ் கிராஸ் பண்ணாங்க, டேவிட் மோகன்ராஜ் பாஸ்டர், இப்போ வந்திருக்க பாஸ்டரா இருக்கட்டும். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் த ஃபேமிலிஸ் ஹவ் அக்செப்டட் அஸ் அஸ் தேர் ஃபேமிலி. அண்ட் நாங்கள் ஒரு ஃபேமிலியா, ஒரு குடும்பமா நாங்கள் வந்து வர்ஷிப் பண்றதோ இல்ல வந்து சர்வீஸ் அட்டென்ட் பண்றது போது கூட அந்த ஜாய், அந்த லவ் ஃபீஸ்டோட ஜாய் எல்லாமே வந்து எங்களுக்குள்ள இருந்திருக்கு. அண்ட் வி ஹவ் ஃபெல்ட் காட்ஸ் இம்மென்ஸ் பிரசன்ஸ் தேர். அவரோட உருக்கமான பிரசன்னத்தை கூட நாங்க அங்க உணர்ந்திருக்கோம். அதுக்காக கூட ஐ தேங்க் காட் அண்ட் ஆல்சோ த மெம்பர்ஸ் ஆஃப் AMMTC சர்ச் who have been a family and who are going to continue the same. And thanks for all of the prayers. எப்பவும் prayer request எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்ததுக்காக கூட நன்றி. அண்ட் VBS இருக்கட்டும், என்ன செலிப்ரேஷன் இருக்கட்டும், யூத்ஸா நாங்க ஏதாவது புதுசா இனோவேட்டிவா பண்றதா இருக்கட்டும், நாங்க என்ன பண்ணாலும் அதை வந்து பெரியவங்களா எங்களோட மெம்பர்ஸ் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்காக கூட நன்றி. ஸோ ஐ தேங்க் பிஹாஃப் ஆஃப் மை யூத் ஆல்சோ. And on this celebration, இதை ரெக்கார்ட் பண்றதுக்கோ பேசுறதுக்கோ I feel really really happy for it, and praise be unto God. virtual celebrationலயும் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா காடை தேங்க் பண்ண போறதுக்காக கூட நன்றி. அண்ட் thank you so much for this opportunity. We'll be into AMMTC family forever and ever. Thank you. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். கடந்த 2012 ஆண்டு முதல் நாங்கள் இந்த சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே எல்லா வகையிலும் ஆசீர்வாதமாக சபை இருக்குது. கடந்த 2018 வந்து சர்ச்சில் பாஸ்டரேட் கமிட்டியாக உருவாச்சு. அதுலேயும் எங்களை கமிட்டியாக அங்கத்தினாக நிர்வகித்ததுக்காகவும் கடவுளுக்கு ஸ்தோத்திரம். 2015 வெள்ளம் வந்தபோது கூட எங்களுக்கு சர்ச்சில் நல்லா உதவி செஞ்சாங்க. சர்ச்சில் எல்லாம் ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு குடும்பமாக ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு ஒரு நல்ல தருணம் கிடைச்சதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் வேதத்தில் தியானிக்கவும் பைபிள் படி நடக்கவும் நல்ல ஒரு வழிகாட்டியாக இந்த சபை இருக்குது எங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் பேர் சங்கரி நாகராஜன். நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த சர்ச்சுக்கு வரோம். இந்த சர்ச்சில் வெள்ளி விழா கொண்டாடுறதுனால நாங்கள் ரொம்ப சந்தோஷம்.
எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் 25வது ஆண்டு விழா காணும் அன்னாள் மெமோரியல் மெத்தடிஸ்ட் சர்ச் உறுப்பினர்களுக்கு ராஜானந்த் குடும்பத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சிறு வயது முதல் சிஎச்ஐ மெம்பராக இருந்திருக்கிறேன். முக்கியமாக ராமேஸ்வரம், மானாமதுரை, காரைக்குடி போன்ற ஊர்களில் நான் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போய் வந்திருக்கிறேன். எனது திருமணத்திற்கு பின்பாக அண்ணா நகரில் இருக்கும் பொழுது இம்மானுவேல் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போனோம். அதன் பின்பு பெசன் நகர் போன பின்பு மிகவும் தூரமாக இருந்ததனால் என்எல்ஏஜி சர்ச், இன்னும் சில சிறு சபைகளுக்கெல்லாம் சென்று வந்தோம். இந்த அன்னை இந்திரா நகரில் நாங்கள் இந்த வீடு கட்டிய பின் அவ்வப்பொழுது ஆண்டு விழா போன்ற நிகழ்ச்சிகளில் நமது சபைக்கு அடிக்கடி வந்து போயிருந்திருக்கிறோம். எனது மகன் ஜோயல் ரிச்சர்சன் கிறிஸ்டியன் காலேஜ் சேர்ந்த பின்பு ஒரு வருடம் சென்ற பின்பு பெசன்டரிலிருந்து காலேஜுக்கு செல்வதற்கு கஷ்டப்பட்டதினால் எங்களது வீட்டுக்கு இங்கே வந்து சேர்ந்தோம். இங்கே வந்த பின்பு ஃபெல்லோஷிப்பை பார்த்து மிகவும் நாங்கள் சந்தோஷப்பட்டிருக்கிறோம். முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் நடக்கும் குடும்ப ஆராதனை மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. ஈவன் மெம்பர்கள் குறைவாக இருந்தாலும் ஒருத்தர் அன்பாகவும் பிரியமாகவும் நடந்து கொள்வது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இது மேலும் தொடர கடவுளை தினமும் வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் இந்த சபைக்கு வந்த பின்பு நமது போதகரால் அவரது முயற்சியாலும் நமது சபையின் கமிட்டி மெம்பர்களின் முயற்சியாலும் இங்கு மோசமாக இருந்த கட்டிடத்தை சரி பண்ணினார்கள். அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இன்னும் கூட செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்கிறது. இதற்கிடையில் இந்த கொரோனா அவுட் பிரேக் வந்ததால் நம்ம சபை கூட முடியவில்லை. இருந்தாலும் இந்த காணொளி மூலமாக சபை போதகர் ஆரம்பத்தில் சொன்னது போல சிஎஸ்ஐ சர்ச்சில் இன்னும் மற்ற சபைகளில் காணாத ஃபெல்லோஷிப்பை இந்த சபையில் காண்கிறேன். இது இன்னும் வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. மேலும் சபை கூடுவதை விட்டு விடாதீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அது அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் ஒருவருக்கொருவர் ஏவப்படுவதற்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்வதற்காக என்பதற்காக தான் இதை சொல்கிறார். அதன்படி இங்கு குறைந்த அளவு மெம்பர்களாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒருவர் பாரத்தை மற்றவர் தாங்கும்படி இன்னும் சிறப்பாக விளங்கும்படி கர்த்தரை வேண்டிக் கொள்கிறேன். இந்த சபை மேலும் வளர எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை தந்ததற்காக சபை போதகருக்கும் மற்றும் கமிட்டி உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். என் பேர் ஆஸ்டின். தெரியும், எனக்கு தெரியும். எனக்கு என்னது நான் சர்ச்சுக்கு வரேன். இப்போ நிறைய பிபிஎஸ் எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப நிறைய உள்ளே பண்ணியிருக்கேன். நான் வந்து கடவுள் தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ நல்ல சர்ச் கொடுத்துருக்காங்க, நான் கடவுள் தேங்க் பண்ணுறேன். எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. சர்ச்சில் ஒரு சின்ன ஃபேமிலி அங்கெல்லாம் இருந்தோம். ஐ திங்க் ஐ எம் வெரி ஸோ பெஸ்ட்டு டு பி இன் சர்ச். தேங்க்யூ. என் பேர் தினேஷ் வந்து இந்த சர்ச்சில் தான் ஒர்க் பண்ணுறேன். சண்டே கிளாஸ், பிபிஎஸ், யூத் மீட்டிங் எல்லாமே இந்த சர்ச் வழியாக தான் நான் போனேன். இது வழியாக தான் நான் ஆண்டவர் பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே கிறிஸ்மஸ்
கிறிஸ்மஸ் அந்த ரோல்லேருந்து ஜோசப் ரோல் வரைக்கும் இங்கே நான் ஆக்டிங் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் காட் தான் ப்ரேஸ் பண்ணோம். இங்கே நான் இருக்கும்போது ரொம்ப ப்ளஸராக ஃபீல் பண்ணேன். ப்ரேஸ் பண்ணோம். And I am greeting to all. என் பேர் தேஜா. சின்ன வயசுலேருந்து சர்ச்சில் தான் வாங்க. And now I am in the ஸோ இங்கே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வச்சுருக்கேன். பீஸ் ஆஃப் மைண்ட் everything. ஸோ ப்ளீஸ் அலாட். Praise be to God. This is Priya. AMTC Church வந்து it's very close to heart because 19 years we have been in this church and as being youths எல்லாருமே வந்து most of the youths வந்து Sunday classல இருந்துட்டு அதுக்கப்புறம் யூத்ஸாக மாறி worship lead பண்ணி காட்காக டெஸ்டிமோனிஸ் சொல்ல ஆரம்பிச்சு and now baptism எடுத்திருக்கோம். We have been strong in God's hand அப்படின்னா AMTC has played a very vital role in that. So அதுக்கு we are very thankful and thanks to everyone who have prayed for us and who have been encouraging throughout. நாங்கள் எது புதுசாக பண்ணாலும் அதை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்த பெரியவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் and thank you. கடவுள் வந்து நிறைய விஷயத்தில் ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் இந்த சர்ச்சில் கூட சொல்லியிருக்கேன். இதுக்காக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Keep us in prayers. Happy anniversary. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கடந்த ஒரு வருஷமாக அன்னாள் மெமோரியல் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி தாம்பரம் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். எதிர்ச்சியாக ஒரு நாள் அந்த சர்ச்சுக்கு போகும்போது அங்கே இருந்த சர்மன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு வருஷமாக இப்போது அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். அங்கே நிறைய விஷயம் புதுசாக நான் கற்றுக்கிட்டேன். அதை நான் வீட்டில் சொல்லும் போது அம்மாவும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்த இந்த ஜனவரியிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த சர்ச்சில் இப்போ ஒரு ட்ரம்மராக இருக்கேன். Praise the Lord. அங்கிள் ஆன்டிஸ் அப்புறம் சர்ச் யூத்ஸ் குட்டீஸ் அதுக்கப்புறமா வந்து பாஸ்டர் அங்கிள் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து விஷிங் யூ ஆல் அ வெரி 25th ஹாப்பி சர்ச் ஆனிவர்சரி. ஸோ ஏஎம்டிசி இஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சர்ச் வந்து அது எங்களுக்கு அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் பிளஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் இட் த்ரூ மாம் அண்ட் டேட். டேடி அங்கே இருக்கும்பொழுது நாங்களும் அந்த 25 இயர்ஸில் 7 வருஷம் அங்கே இருந்து நிறைய விஷயங்களை பண்ணதில் வந்து கடவுளோட சுத்த கிருபை தான். அண்ட் அது மாத்திரம் இல்லாமல் என்னோட பார்ட்னு பார்த்தா சண்டே கிளாஸ் பிள்ளைங்க அப்புறம் வாலிபர்கள் யூத்ஸோட வந்து ஃபெலோஷிப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அந்த ஏஎம்டிசி தான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் எங்கே வந்து எனக்கு வந்து போல்டாக சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கும் விபிஎஸ் டைரக்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறமா யூத்ஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணி அந்த எம்ஓஎஃப்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்குலாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சது ஏஎம்டிசி தான். இப்போ கூட வந்து வர்ஷிப் லீட் பண்ணணும்னா இல்லை யூத்ஸ் முன்னாடி ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணணும்னா எனக்கு பயம் இல்லை. ஏன்னா அந்த தைரியத்தை வந்து ஏஎம்டிசியில் நான் கற்றுக்கிட்டேன். பிகாஸ் எதனால் அந்த தைரியம் வந்துச்சுன்னா அங்கே இருக்க பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. எது பண்ணாலுமே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி அடுத்து என்ன பண்ணலாம் இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாம்னு சொல்லி கொடுப்பாங்க. மெயினாக வந்து இந்த யூத் லீடர்ஸாக இருக்கட்டும் அக்கா நாங்கள் அப்புறம் ஆண்டி அங்கிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் இருப்பாங்களான்னு தெரியல. ரொம்ப நல்ல பிள்ளைங்க, எது சொன்னாலும் கற்றுப்பாங்க அண்ட் ரொம்ப ஈகராக இருப்பாங்க, எதுவுமே பண்ணுறதுக்கு ஈகராக இருப்பாங்க. கிரியேட்டிவான பிள்ளைங்க, செமையாக வரைவாங்க, கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல அப்கமிங் கிட்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிற 25 இயர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் 25 இயர்ஸ் அண்ட் இன்னும் ப்ளஸ் இயர்ஸ் போகும்பொழுது இதே பீப்புள் இங்கே இருக்கீங்க. அதே ஜெனரேஷன் வரும்பொழுது கண்டிப்பாக இன்னும் இந்த சர்ச் பிளஸடாக ஆகும், பெரிய லெவலுக்கு ரீச் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் அங்கே இருக்கிறீங்க. ஸோ எல்லாருமே காடோட பீப்புள் அண்ட் யூ வில் டூ ரியலி கிரேட் திங்ஸ்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ விஷிங் யூ ஆல் த சேம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு சோத்திரம். ஆண்டவர் என்னோடய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை செஞ்சுருக்காரு. அதுலேயும் நான் இந்த ஸ்தலத்தில் வந்து செய்த ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு பதிலை உடனே கொடுத்துருக்காரு. இதில் ஆண்டவர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாங்கள் இந்த ஏரியாவில் ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இங்கேருந்து வண்டலூர் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம்.
அப்போ நாங்கள் எங்கள் சர்ச் பக்கத்தில் இருக்க இந்த வீட்டை கடவுள் எங்கள் கண்களில் காமிச்சார். அப்போ நாங்கள் இந்த வீட்டை வந்து பார்த்தோம். இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று சர்ச் பக்கத்தில் இருக்கனால எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ வாங்கணும் அப்படின்னு நாங்கள் பிரயாசப்பட்டோம். ஆனால் அந்த வீட்டில் சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த வீடு வந்து பேங்க் கஸ்டடியில் ஆக்ஷனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து லீஸுக்கு ஆட்கள் இருந்தாங்க. அப்போ இதை வாங்கினா கூட இவங்கள நம்ம எப்படி காலி பண்ண வைக்கிறது அப்படிலாம் கொஞ்சம் இந்த வீட்டில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் குறித்து யோசித்து பார்த்தோம். அப்போ இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை வாங்கிறது. இதை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். நான் வந்து ஜெபம் பண்ணுறப்ப, ஏசப்பா உமக்கு சித்தமானால் நாங்கள் இந்த வீட்டை வாங்கணும், அதுக்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, அதுக்குரிய வழி வாய்க்கால்களை நீங்கள் உண்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். அது பண்ணிட்டு போன ஒரு 2 மாதத்தில் இந்த வீடை நாங்கள் வாங்குறதுக்கு கர்த்தர் அதிசயமாக எங்களை நடத்தினார். ஒவ்வொரு காரியங்களையும் நடத்தினார். இந்த வீட்டில் உள்ளவங்க கூட சமாதானத்தோட எந்தவித பிரச்சனையும் பண்ணாமல் காலி பண்ணுறதுக்கு ஏசப்பா எங்களுக்கு கிருபை தந்தார். இதில் ஆண்டவர் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் நான் வந்து செய்த ஜெபங்களுக்கெல்லாம் ஏசப்பா உடனே எனக்கு பதில் செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கும் என்ற நம்ம வேத வசனத்தின்படி எனக்கு உடனே பதில் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி கடந்த வருடம் மே மாதத்தில் என்னோடய எம்ஏ எக்ஸாம் வந்துச்சு. இப்போ தொடர்ந்து 5 பேப்பர், எக்மோரில் வேறு சென்டர் இருந்துச்சு. நான் எப்படி போய் தொடர்ந்து 5 பேப்பரை எழுதிட்டு வருவேன் அப்படின்ற ஒரு திகைப்பின் ஒரு பயத்தின் மத்தியில் நான் வந்து ஆல்டரில் வந்து ஜெபம் பண்ணேன். ஏசப்பா அவங்க சித்தமானால் இந்த 5 பேப்பரையும் நான் ஒரே அட்டம்ப்டில் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு பலனும் கிருபையும் தாங்கப்பா, பயத்தை எடுத்து போடுங்கப்பா, என்னோடய பலவீனத்தை எடுத்து போடுங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்னோட ஜெபத்தை கேட்டு தொடர்ந்து 5 பேப்பர் எழுதுவதற்கு எனக்கு பலன் தந்தாங்க. நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய அதிசயம் செஞ்சாங்க. இதில் ஆண்டவர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த ஆண்டு நம்முடைய திருச்சபை 25வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல தருணத்தில் நம்முடைய திருச்சபை தேவன் மென்மேலும் ஆசீர்வதித்து திருச்சபையின் குடும்பங்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன். ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சபையின் வெள்ளி விழாக்களுக்கு கர்த்தர் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் சபையை மென்மேலும் ஆசீர்வதிக்கணும். பாஸ்டர் குடும்பத்தாரையும் விசுவாசிகள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் கிருபையால் விழா நல்லபடியாக நடக்க நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய இனிதான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் டிசம்பர் 25 இருந்து இந்த சர்ச் போயிட்டு இருக்கேன். என் மகன் ஜூன்ல இருந்து போயிட்டு இருக்காரு. அவரோட இன்ஸ்பிரேஷன்ல தான் நான் இந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். போய் கொஞ்ச நாள்லயே ஒரு நல்ல ஃபெலோஷிப் கிடைச்சது இந்த சர்ச்ல இருந்து. பாஸ்டர் ஃபேமிலி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பராகவே என்ன எடுத்துக்கிட்டாங்க அவங்க வீட்டில். ஃபெப்ரவரியில் எங்கள் அப்பா தவறிட்டாரு. அப்போ இந்த சர்ச்லேருந்து நிறைய மெம்பர்ஸ் எங்களுக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க. அந்த ப்ரேயர் கலந்துக்கிட்டாங்க. அப்போவே தெரிஞ்சது இந்த சர்ச் எவ்வளோ ஒரு ஃபெலோஷிப் ஓரியன்டாக இருக்காங்க அப்படின்னு. எனக்கு அங்கே போனதில் ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னென்னா, என் வாழ்நாள்லேயே முதல் முறையாக இந்த சர்ச்சில் தான் நான் சாட்சி பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக தோணுது. நான் இனிமேவும் அந்த சர்ச்சுக்கு தான் போவேன், இனிமேல் கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய கிருபை இருந்தால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Greetings to you all in the name of the Lord Jesus Christ. I am Mrs. Verna David, sister-in-law of Dr. J.C. Lynn. Being in loving fellowship of the church members of Aranal Memorial Methodist Church, I wholeheartedly congratulate the church celebrating its silver jubilee. I am in close association with the church, taking part in fasting prayer meetings, sharing messages on certain occasions, and I was also given the privilege to take part in VBS ministries. I am very much inspired by the total involvement of all the church members working as a family in all the activities. This is what is expected in churches. God bless you, Methodist family, and let this union help you grow far and wide in Christ in the years to come. To crown it all, the church family is not deprived of the manna from the church even during this time of crisis. The family was held together
in faith by comforting messages through WhatsApp. God bless you more and more in the years to come, and let your ministries be a blessing to the world around. God bless you. Thank you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் நிற்பதும் நிர்மலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அருமையான AMMTC திருச்சபை மக்களை இந்த ஆன்லைன் மூலமாக வாழ்த்துதல் சொல்ல கர்த்தர் செய்த கிருபைக்காக உமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஏன்னா 25 ஆண்டுகள் கடந்து விட்டது இந்த திருச்சபை வளர்ந்து. என அருமையான திருச்சபை மக்களோடு 7 ஆண்டுகள் மட்டும் நாங்கள் பணி செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். திருச்சபை என்பது நீங்களே அந்த ஆலயம் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். 25 ஆண்டுகள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த திருச்சபையை கட்டி இன்று மகிழ்ச்சியோடு அந்த 25th anniversary செலிப்ரேட் பண்ண செய்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு சேர்ந்து புரிய எங்களுக்கும் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். திருச்சபை என்பது தேவன் சொன்னார், பரிசுத்தமான என்னுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கும், நீங்களே அந்த ஆலயம். ஸோ நீங்கள் எல்லாம் ஆலயம், அதோடு நானும் ஒரு ஆலயமாக இருந்து உங்களோடு செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். திருச்சபை நாம் எப்பொழுதும் எங்கு சென்றாலும் எத்தனையோ ஆண்டுகள் பணிபுரிந்து இருக்கிறோம். ஆனால் AMMTCயில் ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியரை நாங்கள் உணர்ந்தோம். கர்த்தருடைய கிருபை அது ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர். அருமையான ஸ்பிரிச்சுவல் தாய் தந்தை, ஸ்பிரிச்சுவல் சகோதர சகோதரிகள், ஸ்பிரிச்சுவல் பிள்ளைகள், ஸ்பிரிச்சுவல் பேர பிள்ளைகள் என்று அனைவரையும் கர்த்தர் இந்த சபையில கொடுத்திருந்தார். அதற்காக ரொம்ப ரொம்ப மிகவும் நன்றி. இந்த சில்வர் ஜூப்ளியை காண செய்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்தது என்னுடைய மனமார்ந்த நன்றி. அந்த திருச்சபையிலே என்னுடைய பார்ட், நான் பெண்களுக்காக அநேக பெண்கள் கூட்டத்துல நாம் கலந்து பெண்கள் ஞாயிறை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம். வெள்ளிக்கிழமைகளில் அண்ணாலை போல போராடி ஜெபித்து இருக்கிறோம். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் எத்தனையோ பதில்கள் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உணர்வையும் அதே போல எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்வது போல, ஆலயம் மேகத்தினால் நிறைந்திருந்தது, பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரம்பிற்று. இந்த உணர்தலை அந்த திருச்சபையிலே நான் உணர்ந்தேன். பெண்கள் ஞாயிறுல எவ்வளவு உற்சாகமாக செய்திருக்கோம், செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். என்னால மறக்க முடியாத ஆராதனைகள், அதோடு வயது வரம்பு இல்லாமல் அருமையான சகோதரிகள் ஸ்கிட்லையும் பாடல்களிலையும் மற்ற வர்ஷிப் நடத்துறதுலையும் ஆர்கனைஸ் பண்றதுலையும் ஜெப வீராங்கனைகளாகவும் டேலண்ட் உள்ளவர்களாகவும் அந்த திருச்சபை எவ்வளவு அழகா இருந்தது. அந்த அனுபவத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போலவே எங்கு சென்றாலும் எங்களை நீங்கள் ஜெபத்துல தாங்கிக் கொள்ளுங்கள். I greet you all in the name of Jesus Christ. 25th சில்வர் ஜூப்ளியை காணும் அன்னாள் மெமோரியல் திருச்சபை 50th கோல்டன் ஜூப்ளியை காண கர்த்தர் கிருபை செய்வார். அதற்கு நீங்கள் எல்லாம் நெகேமியாக்களை போல எழும்பி கட்டி அந்த திருச்சபையை வளர்க்க வாழ்த்துகிறோம். We praise God for Annal Memorial Tamil Methodist Church. I'm Joanna, my husband's Nathan. I joined the church when I was in the 2nd standard. We had just moved in from Korumbakam and we started living in Tambram, and I have precious memories of growing up in the church, attending Sunday school, VBS, and worshipping with the church, and it was a blessing to be married in the church as well. Here's a testimony we're sharing. Yes, we just praise God how in the midst of the lockdown, when our wedding actually took place, that Pastor Andrew took such personal interest in just helping us get everything arranged, and specifically how we just felt the Lord's love through the entire church, and especially through Joelana and Janiaka and Jean, and how they just served and prepared everything so it was just right on the day of our wedding.
we truly just praise God for how the church came together just to serve us, and just the way that we felt so loved, and how it glorified God, which was our prayer from the very beginning. Yes, we thank God for the families in church. We thank God for Joelana's mummy too. We're grateful. Happy anniversary, church. Happy anniversary. Praise the Lord. என் பேர் ஜோவல், இது ஜெனிஃபர் என் ஒய்ஃப் அண்ட் ஜீன் எங்கள் டாட்டர். ஸோ வி தேங்க் காட் ஃபார் திஸ் 25 years இந்த சர்ச்சை கொடுத்ததுக்காக. வி தேங்க் ஃபார் இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் இந்த சர்ச்சை இது வரைக்கும் வழிநடத்தி வந்ததுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் திரும்பி என்னுடைய மெமரிஸை கோ பேக் பண்ணி பார்க்கும்போது, ஸோ அரவுண்ட் 94 அண்ட் தி இயர்லி ஸ்டார்டட் இந்த மினிஸ்ட்ரி இந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணது கூட எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. மேபி ஐ ஷுட் பி அரவுண்ட் 10 years. ஸோ அந்த டைம்லேருந்து இந்த சர்ச்சில் இன்வால்வ் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்காரு. சின்ன வயசுலேருந்தே இந்த சர்ச் கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், அந்த ஞாபகம் இருக்குது. அண்ட் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் சர்ச் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் டேஸ், அப்புறம் யூத்தாக இருக்கும்போது டு அட்டெண்ட் வேரியஸ் மீட்டிங்ஸ், சர்ச் ஆக்டிவிட்டீஸில், சர்ச்சோடைய எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் கலந்துக்கிறது அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ இந்த சர்ச் மூலமாக எங்கள் ஃபேமிலி வந்து கடவுள் நிறைய விதமாக ஆசீர்வதிச்சிருக்காரு. ஸோ நாங்கள் இன்னும் கடவுளுக்குள்ளே வளரவும் அவருடைய வேதத்தை தியானிக்கவும் நிறைய உதவி இந்த சர்ச்லேருந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த சர்ச் ஆஸ் அ சின்ன ஃபெலோஷிப் எங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் தந்திருக்கு. ஆஸ் அ ஃபேமிலி நாங்கள் வந்து இந்த சர்ச் ஃபேமிலி வந்து ஒரு சின்ன காங்கிரிகேஷனாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலியாக நாங்கள் பழகுவோம். ஸோ எல்லாரையும் எங்களுக்கு தெரியும், நல்லா க்ளோஸாக இருப்போம். வி ஷேர் அவர் ஜாய் அண்ட் சாரோஸ் டுகெதர். And God has helped us to grow in this church from since its beginning. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். And praise God and thank God for this 25 years of His guidance and leading in this church. Praise the Lord. Praise the Lord. And it's a great honor to be in this church. So I got married before 9 years. So 9 years before inga varumbodhu, so this church member gave me a warm welcome and they accepted me. Everyone spoke to me very well. So ipo pudusa vandirukom adu malla edume and reaction illa. So they accept me on all. And I really want to thank all the pastors who have been serving for this church. You know, it is all because of the pastors who have been in this church. So starting from Charles Pastor, Emmanuel Pastor, Paul Singh Pastor, Israel Rajan Pastor, Vinod Rajan, David Mogan Raj Pastor, and now it's Andrew Chidambaram Pastor. So it's because of all these pastors we could able to celebrate this Silver Jubilee. Big thanks to all the pastors' family. And this church has also helped me to find out the skills in me, and skills mattum illama it also helps me to use it in God's way. So I'm very happy. So like ipo enga rendu per poi our generation gene is like also started serving for the church. So we are very extremely happy about it, and we as a J family really want to wish each of the church members a very happy anniversary Silver Jubilee celebration. Happy anniversary. Happy anniversary. Bye bye. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னாள் மெமோரியல் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய இந்த வெள்ளி விழா நாளிலே கொண்டாடுகிற நாளிலே உங்களை வாழ்த்துதலில் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுவதில் நான் விசேஷித்தமாய் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது தேவாதி தேவன் திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே இந்த சபையை திரியேக தேவனாக இருந்து பரிபாலனை செய்கிற தேவாதி தேவனுக்கு நான் முதலாவதாக நன்றியை நான் செலுத்திக் கொள்கிறேன். இந்த சபையை 25 ஆண்டு காலமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே இதை வழிநடத்தி உற்சாகப்படுத்தி இந்த சபைக்கு இதுவரை ஆண்டவர் பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. கிறிஸ்துவை கொண்டு தேவன் செய்திருக்கிற எண்ணில்லாத இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். தேவன் சொந்த ரத்தத்தை சிந்தி இந்த சபையை சம்பாதித்திருக்கிறார். அதற்காக தேவாதி தேவனுக்கு முதலாவதாக நன்றி சொல்கிறேன். இரண்டாவதாக அருமையான ஜான் சுகுமார், அருமையான ஏஜே தாசையா அவருடைய குடும்பத்துக்காக நாம் நன்றி சொல்கிறோம். விசேஷமாக இந்த சபைக்கு அருமையான பிள்ளைகளுடைய உதாரத்துவமாய் இந்த இடத்தை கொடுத்து சபையை கட்டி கொடுத்து அதுக்கு மேலாக ஒரு ஹாலையும் கட்டி கொடுத்து இதுவரை இதனுடைய தேவைகளை எல்லாம் அநேக விதங்களை சந்தித்து உற்சாகப்படுத்தி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் விசேஷ நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பத்துக்கு தேவன் அவர்கள் செய்த கடவுளுக்கு செய்திருக்கிற நன்மையான ஈவுகளை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அதற்கேற்ற இரட்டத்தினான பலனை
நிறைவான ஆசீர்வாதத்தை, அற்புதமான கிருபைகளை தேவன் அவர்களுக்கு கொடுப்பாராக. மூன்றாவதாக அருமையான MTC வெப்பேரி திருச்சபைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். அருமையான மெதடிஸ்ட் தமிழ் சர்ச் வெப்பேரியிலிருந்து சுவிசேஷ ஊழியக்குழு, இன்னுமாய் அருமையான அருள் திரு ஜான் ராயப்பா அவர்கள், அவருடைய மிஷன் டீம், இன்னுமாய் அங்கிருந்த சபையில் இருக்கிற வேதாம் பெண்மணிகள், இன்னுமாய் வாலிபர்கள் பேரன் ரைட், இன்னுமா அவர்களோடு கூட அவருடைய சகோதரர் ஒரு பெரிய டீமாக வந்து இந்த பகுதிகளில் ஊழியர்களை செய்து இந்த சபையை ஸ்தாபிக்க உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய ஊழியர்களுக்கும் நாங்கள் விசேஷமாக நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஒவ்வொருவரையும் தேவாதேவன் அருமையான இந்த மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபையை ஆசீர்வதிப்பாராங்க. அருமையான இவர்கள் இங்கே வந்த பொழுது அருமையான மனோகரன், மீனா மனோகரன், அருமையான இந்த குடும்பத்தார் அவர் ஊழிய திரும்பத்துமாக வந்த சபை மக்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய இல்லத்தில் இடம் கொடுத்து அங்கே சண்டே கிளாஸ் நடக்கவும் ஊழியங்கள் துவங்கவும் அவர் உதவி செய்தார்கள். ஒவ்வொரு ஆண்டுகள் இப்படியாக இந்த ஊழியம் நடந்ததற்கு பின்பாகத்தான் இந்த இடத்துல நாங்கள் சபையை கட்டுவதற்காக ஆண்டவர் உதவி செய்தார். அதனால உண்மையாகவே அருமையான மீனா மனோகர் அவருடைய குடும்பத்துக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கோம். அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் எங்கள் சபைக்கு ஆரம்ப காலங்களில் செய்த உதவிகளுக்காக இதுவரை அவர்கள் எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறார்கள். அவர்கள் அநேக காரியங்களை ஊக்கமாய் உதவி செய்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி செலுத்த கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னுமாக விசேஷமாய் அருமையான எங்களுடைய பேராயர் திரு டாக்டர் E.D. யேசுரத்னம் ஐயா, இன்னுமாய் அருமையான எவஞ்சலின் யேசுரத்னம் அம்மா, அவர்களுக்கு நான் விசேஷமாய் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அருமையான ஐயா என்னை உண்மையுள்ள எண்ணி இந்த இடத்துல ஒரு வருடத்துக்கு ஊழியம் செய்வதற்கு என்னை அழைத்தார்கள். ஒரு வருடத்துக்கு மேலாக இப்போது என்னுடைய பணியை இங்கே செய்து கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே அவர்கள் இந்த சபையின் வளர்ச்சிக்கு சரியான நபராக இருப்பார் என்று என்னை நம்பி இங்கே கொடுத்து ஒரு பொறுப்புள்ள ஒரு கொடுத்திருக்கிறார்கள். அந்த பொறுப்புக்கு என்னால் இயன்றளவு நான் உழைக்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து அவர்களுக்கு நான் இந்த இடத்துல பணி செய்வதற்கு எனக்கு உதவி செய்து இந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் கொடுத்ததற்கு அவருக்கு நன்றி சொல்கிறேன். அருமையான ஜான் ஆரிய சிமியன் ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். மறை மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்து இந்த சபையில அநேக விதங்களில் அவர் வளர்ச்சிக்கு உதவுகிறார்கள். அதற்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் இந்த பில்டிங் இந்த ரெனோவேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு உதவி என்று கேட்டபோது உடனடியாக கான்ஃபரன்ஸில் இருந்து 3 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வாங்கி கொடுத்தார்கள். 5 லட்சம் ரூபாய் நாங்கள் அந்த கான்ஃபரன்ஸ் சும்மா நாங்களும் பணங்கள் உதவியோடு இந்த ரெனோவேஷன் ப்ராஜெக்டை முடிக்க உதவி செய்தார் தேவன். உண்மையாகவே ஐயாவுடைய ஆலோசனை உதவி நேரத்துக்கு அவர் செய்கிற எல்லா உதவிகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சபை மேல் அவர் கொடுத்திருக்கிற பாரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டு மேல ஐயா அவர்களுக்கு நாங்கள் விசேஷமாய் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னுமா இங்கு உழைத்த ஒவ்வொரு உதவிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையான சார்ல்ஸ் வெஸ்லி, அருள் திரு சார்ல்ஸ் வெஸ்லி ஐயா அவருடைய குடும்பத்துக்காக நன்றி. ரெவரண்ட் இஸ்ரேல் ராஜன் அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரெவரண்ட் பால் சிங் இன்னுமா அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அருமையான வினோத் ராஜன் ஜோசப் அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அருமையான அருள் திரு மோகன்ராஜ் ஐயா அவருடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னுமா பி இமானுவேல் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபைக்காய் அதிகமாய் உழைத்தவர்களுக்காக நன்றியோடுமே துதிக்கிற ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் அவருடைய ஊழியர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னுமா இங்கு கண்காணிப்பாளராக இருந்து இங்கு அதிகமாக உழைத்த ஒவ்வொரு கண்காணிப்பாளர் அவர்களுக்கு ஒவ்வொருக்கான நன்றி செலுத்துகிறோம். அருமையான அருள் திரு ஜெரமியா சம்பத் ஐயர் அவர்களுக்கான நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி ரெவரண்ட் மாரிஸ் ஐயர் அவர்களுக்கான நன்றி செலுத்துகிறோம். அதே மாதிரி அருமையான சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கான நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் எல்லாரும் இங்கே விசேஷமாக மாவட்ட கண்காணிப்பாளர்களாக இருந்து அதிகமாக இதன் வளர்ச்சிக்காக உதவி செய்தார்கள். அவர்களுக்கான நன்றி சொல்கிறோம். அருமையான அருள் திரு சாம் சுமலியாண்டி ஐயர் அவர்களுக்காகவும் நாம் நன்றி சொல்கிறோம். தற்சமயம் இந்த எங்களுடைய இந்த சபைக்கு இன்னுமா இந்த சென்னை மறை மாவட்டத்துக்கு அதிகமாக உற்சாகப்படுத்தி தலைவராக இருந்து மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்து இதனுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்கிற அருமையான ஜான் ஆரிய சிமியன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த நேரத்தில் நாம் நன்றி செலுத்துகிறோம், நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் இப்படிப்பட்ட ஒரு அருமையான தலைமைத்துவத்தை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றியோடு ஆண்டவருக்கு நாங்கள் துதிகளையும் சோதனைகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்பொழுது விசேஷமாய் நாங்கள் இந்த சபை மக்களுக்கு நாங்கள் நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சபை மக்கள் எல்லா காரியங்களிலும் உற்சாகத்தோடு ஈடுபட்டு எனக்கு அநேக ஆலோசனைகளை சொல்லி எங்களையும் உற்சாகப்படுத்தி என்னையும் உற்சாகப்படுத்தி இந்த ஊழியர்களில் ஈடுபட உதவி செய்ததற்காக சோதரம். அநேக நலம் விரும்புகிற வெல்விஷர்ஸ் அவர்களுக்காக நன்றி. அநேக எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள்.
உதவுகிறார்கள், கொடுக்கிறார்கள். அவர்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னுமாய் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பேர் சொல்லி நான் நன்றி சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அத்தனை விசுவாசியும் ஒரு ஈடுபாடோடு இந்த சபைக்காக உதவுகிறார்கள், உழைக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக இந்த வெள்ளி விழா ஆண்டு ஆண்டவர் சுத்தமானார். டிசம்பர் முடிவதற்குள்ளாக இந்த கொரோனாவுடைய தாக்கம் ஒழிந்தது பின்பு ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக ஆண்டவரை ஒரு உற்சாகத்தோடு கொண்டாடத்தக்கதாய் ஒரு ஆண்டவரை உண்மையாகவே உள்ளான ஆழ் மனதோடு நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்கத்தக்கதாய் தேவன் கிருபை செய்வார் என்று நாங்கள் இந்த நேரத்திலே உங்களுக்கு நாங்கள் விசேஷமாய் இந்த அன்பின் செய்தியை சொல்லுகிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட அனுகிரகத்தை தர தேவனிடம் பிரார்த்திக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக பிரார்த்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த சபைக்காக பட்ட பிரயாசங்கள் மறக்கிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. இந்த சபைக்காக உழைத்த ஒவ்வொரு சபை மக்களையும், ஒவ்வொரு சபை விசுவாசிகளையும், ஒவ்வொரு போதகர்களையும், ஒவ்வொரு மறைமாவட்ட கண்காணிப்பாளர்கள் அவர்களையும், இங்கே பேராயர்களை பணிபுரிந்த ஒவ்வொருவருக்காகவும் நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த விசேஷமாய் இந்த இடத்தை பிரதிஷ்டை செய்த அருமையான ஜேம்ஸ் ஐயா அவர்களுக்காக, அருமையான பேராயருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். இன்னுமாக அருமையான தார்நாத் சாகர் பேராயர் அவர்களுக்காக நாம் நன்றி சொல்கிறோம். அவருடைய உழைப்புகளுக்காக நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி ஈடு ஏசுரத்ன பேராயர் அவர்களுக்காக அவருடைய உழைப்புகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்ட அத்தனை தலைவர்களுக்காகவும், அத்தனை ஜனங்களுக்காகவும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கே சகல துதி கன மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து மூலம் விசேஷமாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நன்றி, நன்றி.